ஒரே ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தாராம். அவரு ஒரு நாள் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர்வலம் வந்திருக்கிறார். ராத்திரி நேரத்தில் ஒரு குதிரை மேல ஏறிட்டு தன்னோட நாடு நகரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சுத்தி பார்த்துக்கிட்டே வரார். நகரத்துக்கு வெளிப்பக்கமா ஒரு புளிய மரத்தடியில ஒரு ஆள் பரிதாபமா உட்காந்துருக்கான். அந்த பக்கமா வந்த ராஜா இதை பார்த்தார். ஏன்பா இந்த நேரத்தில் இப்படி உட்காந்துருக்கிறியே அப்படின்னு கேட்டார். ஐயா, நான் ஊருக்குள்ள போகணும், என்ன கொஞ்சம் உங்க குதிரை மேல ஏற்றி கொண்டுட்டு போய்விட்டீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னா. சரி அறிக்கார் அவர். என்னால ஏற முடியாதுங்க, நீங்க தான் என்ன தூக்கி அங்க உட்கார வைக்கணும். ஏன்னா நான் கை கால் விளங்காதவன், என்னோட காலு ரெண்டும் உணர்ச்சியே இல்லாத மரக்கட்ட மாதிரி ஆயிட்டுது, அதனாலதான் நடக்க முடியாம இங்கே கிடக்கிறேன்னா. ஐயோ பாவம்னு பரிதாபப்பட்டு ராஜா கீழே இறங்கினார். அவனை தூக்கி குதிரை மேல உட்கார வச்சார். அவ்வளவுதான், அந்த ஆளு குதிரையை அடிச்சு விரட்டிட்டு போட்டான். ஆமா, அவன் நிஜமாவே கை கால் விளங்காதவன் இல்ல, அவன் ஒரு திருடன். குதிரையை கடத்திட்டு போறதுக்கு தான் இது மாதிரி வேஷம் போட்டுருக்கான். ராஜா ஏமாந்து போய் கீழே நின்றுட்டு இருக்கிறார். அவருக்கு ரொம்ப அவமானமா போட்டுது. இருந்தாலும் யாருக்கும் தெரியாம பேசாம அரண்மனைக்கு எப்படி பொடி நடையா திரும்பி வந்துட்டார். இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் அரண்மனையில வழக்குகள் விசாரணை நடந்துட்டு இருக்குது. ராஜா ஒவ்வொரு வழக்கா விசாரிச்சு தீர்ப்பு வழங்கிட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு ஆளை கொண்டாந்து நிறுத்தினாங்க. மன்னா, இவன் பல இடங்கள்ல திருடி இருக்கிறான், கொள்ளையடிச்சிருக்கான். நேத்து ராத்திரி இவன் ஒரு வீட்டுல நுழையறதுக்கு முயற்சி பண்ணினப்போ நம்ம காவலாளிகள் பாத்துட்டாங்க, அதுதான் பிடிச்சி இங்க கொண்டாந்துருக்காங்க அப்படின்னாரு அமைச்சர். ராஜா நிமிந்து பாக்குறாரு. அன்னைக்கு தன்னை ஏமாத்தினானே அதே ஆளுதான் இவங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். ஆனா அவனுக்கு இவரை புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அன்னைக்கு ராஜா மாறு வேஷத்துல இல்ல இருந்தார். ராஜா பார்த்தார். தீர்ப்பு நாளைக்கு வழங்கப்படும் சொல்லிவிட்டு சபையை கலைச்சுட்டார். அந்த ஆளை கொண்டுட்டு போய் சிறையில் அடைச்சுட்டாங்க. அன்னைக்கு நடு ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ராஜா ரகசியமா சிறை கூடத்துக்கு போய் அந்த ஆளை பாத்துருக்காரு. என்ன உனக்கு அடையாளம் தெரியுதா, நல்லா பாருனாராம். என்ன இப்படி கேக்குறீங்க, நீங்க மகாராஜா இல்லையா அப்படின்றாங்க அந்த ஆளு. அது இல்லப்பா, இதுக்கு முன்னாடி என்ன எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்குதா உனக்குன்னு கேட்டாராம். இல்லையேன்னா. ராஜா உடனே தன்னுடைய அலங்காரத்தை கலைச்சார். உடனே அந்த ஆளுக்கு ஞாபகம் வந்துட்டு, மன்னா அன்னைக்கு குதிரையை கடத்திட்டு போனது உங்ககிட்ட இருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காலில் வந்திருக்கான். இதை பாருப்பா, எழுந்திரி, நான் சொல்றதை கவனமா கேளு. நாளைக்கு நான் தண்டனை கொடுக்க போறது நீ திருட முயன்ற வழக்குக்காக. அன்னைக்கு நீ என்ன ஏமாத்தினதுக்காக நான் உனக்கு தண்டனை கொடுக்க போறது இல்ல. அது மட்டும் இல்ல, நான் உன்கிட்ட ஏமாந்த விஷயத்தை நீ யாருகிட்டையும் சொல்லிவிடாத. அந்த ரகசியம் நம்ம 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்சதா இருக்கட்டும் அப்படின்னு. இந்த கதையை ஒரு நண்பர் என்கிட்ட சொல்லிவிட்டு அந்த ராஜா ஏன் அப்படி அந்த ஆளுகிட்ட சொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நான் யோசிச்சு பார்த்துட்டு பதில் சொன்னேன். ராஜாவே திருடங்கிட்ட ஏமாந்துட்டாருங்கிற விஷயம் வெளில தெரிஞ்சதுன்னா அது ரொம்ப கேவலம் இல்லையா, அதனால அப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு. நண்பர் சிரிச்சார். எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க, ஆனா அது காரணம் இல்லைன்னார். சரி நீங்களே சொல்லுங்க, ராஜா ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், அதாவது என்ன விஷயம்னா, அந்த சம்பவம் வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு எல்லாரும் தயங்க ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையா கஷ்டப்படுறவனை பார்த்தா கூட இவன் ஏமாத்து பேர் வழியா இருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நாட்டுல தர்மம் கெட்டு போடும், யாரும் உதவி செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. அப்படி ஒரு நிலைமை நம்ம நாட்டுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ராஜா அப்படி பண்ணார் அப்படின்னு நண்பர் விளக்கம் கொடுத்தார். அது வாசம் தான். ராஜா ஏமாந்துட்டாருன்னா நிஜமாவே ஒருத்தன் கை கால் விளங்காம ஒருத்தன் உட்காந்துருக்கான்னு வைங்க, அப்புறம் அவனுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களே. அதனாலதான் ராஜா பொறுப்புள்ள ராஜாவா அப்படி செஞ்சாராம். அதனால இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் இப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் வேடிக்கையா. எப்படின்னு கேட்டதுக்கு அவர் கற்பனை இது. ஒரு ஆளு குதிரையில வந்துட்டு இருக்கிறான். வழியில ஒருத்தன், ஐயா எனக்கு கை கால் விளங்கல, எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்கறான். வேணாப்பா, நீ என்ன ஏமாத்தி விட்டு இந்த குதிரையை கடத்திட்டு போடுவேன் அப்படிங்கிறான் இவன். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றேன் அப்படின்னு கேட்டிருக்கான் அவன். அதுக்கு இவன் சொல்லியிருக்கான், நான் ஏற்கனவே ஒருத்தன் அது மாதிரி ஏமாத்தி விட்டு தான் இந்த குதிரையை தள்ளிட்டு இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு.